நாம் கிறிஸ்தவர் மதங்களாக பிரிந்தோம். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தோம். ஒரு தொகுதியில் படையாட்சி நின்றால் பறையர் வாக்கு இருக்காது, பறையர் நின்றால் படையாட்சி வாட்சி இருக்காது, வாக்கு இருக்காது. தேவர் நின்றால் தேவேந்தர் வாக்கு போட மாட்டார், தேவேந்தர் நின்றால் தேவர் வாக்கு ஓட்டு போட மாட்டார். இவர்கள் யார்? ஒருதாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். ஒரே இனம், தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த பேரினம் தமிழினம். அதனால் என்னானது? தமிழர்கள் என்கின்ற ஒரு அரசு வலிமையோ அதிகாரமோ உருவாகாமல் போனது. அதனால் சொந்த நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமை மக்களாக இருந்தோம், உரிமை இழந்தோம். அவ்வளவுதான். என்ன உரிமை? கல்வி உரிமை இருக்கா? கல்வி மாநில உரிமை. அது எப்படி பொதுப்பட்டியலுக்கு மத்திய அரசுக்கு போனது? மருத்துவ உரிமை இருக்கா? இல்லை, அது மத்திய அரசுக்கு போனது. ஒரு நதிநீர் உரிமை பெற முடிகிறதா? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை காடு ஓடும், நீர் ஓடுமா? ஓடுமா? ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று கன்னடர்கள், அதிகாரத்தில் இருக்கிற அந்த நாட்டின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் சொல்லும் போது இறையாண்மை செத்து விழுகிறது, தேச ஒருமைப்பாடு சிதறி பறக்கிறது. சொல்லுகிற கட்சி ஆட்சியார்? இந்திய இறையாண்மை தேச ஒருமைப்பாடை பேசுகிற காங்கிரஸ். காங்கிரஸ் தரக்கூடாது பாரதிய ஜனதா. மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் பாரதிய ஜனதா. கட்டிய தீர்வோம் காங்கிரஸ். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று கேட்கிற உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர், தமிழர்களுக்கு உரிமை நீரை கொடுப்போம் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது. இருக்கிறது. தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது, அந்த வார்த்தையில் செத்தது இந்திய தேசியம், பிறந்தது தமிழ் தேசியம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். எங்கே இருக்கிற ஒருமைப்பாடு? நாட்டில் 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட ஐயா நரேந்திர மோடி காவிரி நதிநீர் சிக்கல் வருகிற போது இந்தியா கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் காங்கிரஸ் திமுக சண்டையிட்டுக் கொள்கிறது என்று சிரிக்கிறார். எங்களுக்கு பிரதான பிரதமர் பிரச்சனையில் தலையிட்டு தன் நாட்டு குடிகளுக்கு சமமாக நதிநீரை பங்கிட்டு தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் தேர்தல் கணக்கிலே, அரசியல் கணக்கிலே 2 கூட்டணிக்குள் சண்டை என்று சொல்கிறார். நாங்கள் நர்மதா நதியிலே பிரச்சனையின்றி நீரை பிரித்துக் கொள்கிறோம் என்கிறார். அப்படி பிரித்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமருக்கு இருக்கு என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். எங்கே இருக்கிறது உங்க தேச ஒருமைப்பாடு? ஒற்றுமை. என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும், என்னுடைய நறுமண பெற்றோர் எல்லாருக்கும், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும். நிலம் என்னது, வளம் என்னது? வீட்டை காலி பண்ணி வெகு தூரம் போய்விட்டோம், நிலத்தை விட்டு விட்டு வெளியேறிவிட்டோம். 66,000 ஏக்கர் எடுத்திருக்கிறீர்கள், 299 பேர் வேலைக்கு எடுத்தீர்கள், அவ்வளவும் அடைந்தீர்கள். ஒருவன் கூட இந்த மண்ணின் மகன் தமிழன் இல்லை, கேட்க நாதி இல்லை. இந்த கடலுக்குள் 850 மீனவன் இதுவரை இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான், கடற்படை ராணுவத்தால். அவன் சத்து விழுந்தான். திராவிட சகோதரன், திராவிட மீனவன் செத்தான் சொல்லல ஒருத்தனும். இந்திய மீனவன் செத்தான் என்று சொல்லியிருந்தால் இந்திய தேசியம் அப்படியே இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான், அவன் செத்த இடத்திலே தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. அவ்வளவுதான். இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியலே தமிழ் தேசிய அரசியல் தான். ஏன்? பாரத நாடு பழந்தமிழர் நாடு. இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை பெருமக்களே. ஆகப்பெரும் அறிவாளி, ஆகப்பெரும் கல்வியாளர், உலகிலே 64,000 புத்தகங்களை படித்த மேதை, அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் இவை. இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழினத்திற்குத்தான் என்று சொன்னவரும் அவர்தான். அப்ப இந்திய நாடு என் நாடு.
என் நாடு இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுகி கிடக்க காரணம் உரிமை இழந்தோம், உணர்வை இழந்தோம், உரிமை இழந்தோம், அடிமையானோம். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டலாம் என்கிற அந்த போர், இந்த போர் தான் எனும் தம்பிகளே, இந்த போர் தான் ஒரு மாபெரும் அரசியல் மாறுதலுக்கான புரட்சிகர போர். இந்த போர் தான் இந்த அக்க போர்களை ஒழிக்க இருக்கிற மக்கள் போர். இதுதான் இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீவும் நன்றும் பிறவரவாரா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முடத்தே உலகை என்று வள்ளுவன் நுழைங்கி கம்பன் கவினன் இளங்கோ எல்லாம் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசிக்கின்ற இனத்தின் மக்கள். உடலிலே காயம்பட்டால் முதலில் கண்ணெழுதும், உலகில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் தமிழன் மண்ணெழுதும். அப்படி அழுத எனக்கு என் இனம் மொத்ததும் செத்ததற்கு எவன் அழுதான்? எவன் அழுதான்? ஒருவனும் இல்லை. ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு கண்டிப்பு, ஒரு கருணை பேச்சு எதுவும் இல்லை. அதனால்தான் உலகில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ குரல் கொடுக்கவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் சிறந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் அழக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராபத்தென்று அறைகோல் விடுத்து எம்முயிர் தலைவன் பிரபாகரன் எங்களை அழைத்தான். அவன் விரல் பற்றி அவன் வெளிகாட்டிய திசையிலே பாய்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். சீமானும் அவன் தம்பி தந்தைகளும் உயரிய நோக்கம் உண்டு. உலகிலே எவராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்தனில் அது எல்லாவற்றையும் விட பெரிது என்றான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு கனவு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரினத்தின் உரிமை, விடுதலை, அதன் பெருமைமிக்க வாழ்வு என்கிற புனிதமான கனவு. அதை நிறைவேற்றவே களத்தில் இருக்கிறோம். அருமை பெற்றோர்களே, தாயின் வயிற்று வழியில் இருந்து வந்தவர்கள் அல்ல நாங்கள், அப்படி பிறந்தவர்கள் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வழியில் பிறந்தவர்கள். பல லட்சக்கணக்கான பிணக்குமிகள், அதற்கிடையே பிரசிக்கப்பட்டவர்கள், கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள், ஒப்பாரி ஓலத்தை தாளாட்டி கேட்டு வளராமல் ஒப்பாரி ஓலங்களை கேட்டு வளர்ந்தவர்கள். சத்தமாக, கோபமாக, ஆவேசமாக ஏன் பேச வேண்டும்? பேரன்பு, அடக்க முடியாத ஆத்திரம் ஆவேசமாக வெளிப்படுகிறது. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய்வழியே வந்து விழும் என்கிறார்கள். நீண்ட காலமாக நெஞ்சிலே எரிகிற நெருப்பு. என்ன செய்யலாம் சீமான்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றி செங்கதை சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய தங்கள் மிகத்த கருங்கூலே கூவாயோ. எங்கள் புரட்சி பாவலன் கூவினான். என் நாட்டில் ஆட்சிக எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ன வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகிறது. மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. திமுகவே அதிமுகவா பாரதிய ஜனதாவா காங்கிரஸ் அது நினைவா? உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. பல சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கிறது. நீ என்ன? நீ எம்மாத்திரம் எம்மாத்திரம். புரட்சி என்றால் புரட்சி போடும் எல்லாவற்றையும். தலையில் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். கால சக்கரம் வரலாற்றிலே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற சீமானும் அவன் பிள்ளைகளும் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவார்கள். இந்த அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் இந்த வீதிக்கு வருவான்.
உலகால உணவுதாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள். உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளிதமிழா விழித்தான் தமிழன். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையால் அலை மாகடல் நிலம் வாணியும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் முதமே. தரையில மட்டும் இல்லடா, கடல் வான் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை நிறுவிடாங்க. என் பாட்டன் கடல் கடல் படை கண்டு அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கடல் வரை அதிகாரத்தை நிறுவினான். ஆனால் வான்படை கண்டு பின்னிடும் அதிகாரத்தை நிறுவன் என் உயிர் தலைவன் மேலகுவை பிரபாகரன் தான். அலை மாகடன் நிலம் வானில் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் நிலமே உனது அதிகாரம் நிறுவாய் நிறுவாய். குறுக்க ஏதாவது இடையூறா இருக்காடா? வரான காங்கிரஸ் பிஜேபி திமுக வரான குறுக்க கொலை வானிலை எடரா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலி உயர் குணமேறிய தமிழாங்கிறான். என்ன செய்ய சொல்றான்? என்ன செய்ய சொல்றான்? நெருக்குவோம் பகையின் பேர். வன்முறை தூண்டுற மாதிரி பேசுறான். எங்க தாத்தனை தான் எழுப்பி கேட்கணும். நீ உங்களை மாதிரி கடற்கரையில் கல்லறை இல்லை அவனுக்கு. தேடி போ. நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம். நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். யார் இந்த அயலார்? இந்த திராவிடர் இந்தியர்தான் எங்கள் அயலார். நறுக்கடா பகைன்னு வேறுங்கிறான். இந்த திராவிடர் இந்திய வெவ்வேறு அல்ல. ஒரு நாள் கட்டி பிடித்து கைவிடுக்கி சந்தமிப்பார்கள் பாரடா என்று தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை கற்பித்தது நடக்கிறது. அவன் பேரன் வந்தேன் நாங்கள் தமிழர்கள் என்றேன். 2 பேரும் மோதிட்டான். 2 பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறான். எல்லாரும் அவன் சின்னத்தில் அப்படியே நிற்கிறான். 70 வருஷம் ஒரு சின்னம், 60 வருஷம் ஒரு சின்னம். தேசிய மலர் ஒருத்தருக்கு சின்னம் கையின்னு எல்லா நலத்திட்டத்திலும் சின்னத்தை போட்டுக்கிட்டு கொண்டு சேர்த்துட வேண்டியது. தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்னத்தை கொடுத்து மோதுங்க வேண்டியது. இது ஜனநாயகம், இது சம உரிமை, இது சமவாய்ப்பு நம்ப சொல்ல வேண்டியது. இவங்களை மாதிரி ஒரு நாடக கம்பெனி நீங்க பார்த்துருக்கியா? தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சிருக்குல்ல. பெட்டி 44 நாள் படுக்க வச்சிருக்க. படுக்க வச்சு தொலை எதுக்கு? அது வரைக்கும் பணத்தை எடுத்து கொண்டு போகக்கூடாதுன்ற எப்படா பிழைப்பா வியாபாரி எல்லாம் பாய்த்துக்கார பள்ளியில். ரம்ஜானுக்கு ஆடு விட்டு கைக்கு எங்காலும் ரம்ஜானுக்கு 11 கோடிக்கு மதுரையில் சந்தையில் 11 கோடிக்கு வியாபாரம். அவ்வளோதாச்சும் பறிச்சுக்கிட்டாங்க இந்த பறக்கும் படம் பரதேசி படம். இப்போ எதுக்குங்குது? ஏங்க அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறாம போய் பிடிப்பான்னு முடியும். அது எங்கள் லிமிட்டில் வரல. ஏன் அங்கே அது எங்கள் டியூட்டி அங்கே இல்லை எங்களுக்கு. எங்கள் ரோட்டில் வர்றது ரோட்டில் வார வண்டி நம்ம ஏதோ வண்டியில் லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா பின்னாடி லிஃப்ட் தூக்கி கட்டுனுக்குறேன். என்னைய திறந்து ஏன் பெட்டிய பழைய ஜட்டி நாள் இருக்குல்ல முடிச்சு. என்னடா உங்க நிர்வாகம்? ஏழை எளிய மக்கள் எப்படி பண்ணலாம்? மளிகை கிடைக்கிறது சிறப்பு போவாங்க போகலாம். பொண்ணு கல்யாணம் வச்சாச்சு. இப்போ என் தம்பி மகன் சேரண்டு மகளுக்கு கல்யாணம் 22ஆம் தேதி. நகை வாங்க போகணும். எப்படி கொண்டு போகலாம்? எப்படி?